ஹலோ யூடியூப் ஃபேமிலி, வெல்கம் டு சுகன்ஸ் ஹோம். எல்லா தாவரத்துலேயும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது. அதுவும் வல்லாரக்கீரையில் சொல்லவே வேண்டாம், அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க, மூளை வளர்ச்சிக்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பெரியவங்கெல்லாம் அப்பப்போ ஏதோ நோய் வந்தால் ஏதோ ஒரு கீரை நமக்கு செஞ்சு கொடுப்பாங்க. அந்த எல்லா கீரையிலையும் ஒவ்வொரு பெனிஃபிட்ஸ் இருக்கும். இந்த கீரையிலேயே 3 டிஃப்ரெண்ட்டான கீரை இருக்குது. ஆரை தாவரம், புளி ஆரை, வல்லாரை. வல்லாரை பிரெயினுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லைங்க, வெரிகோஸ் வெயின்ஸில், அதாவது நரம்பு சுற்றுதல்ல நிறைய பேருக்கு ப்ராப்ளம் இருக்கும். இதை அடிக்கடி எடுக்கும்போது அந்த ப்ராப்ளம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக க்யூர் ஆக ஆரம்பிச்சிரும். இந்த 3 கீரையுமே சமைச்சு சாப்பிட்டா டக்கரா இருக்கும். நம்ம வல்லார கீரையை காம்போடவும் பயன்படுத்தலாம், இல்லை காம்பு இல்லாமையும் பயன்படுத்தலாம், வெறும் இலைகளை. இப்போ நம்ம எடுத்துருக்கிறது இலையோட சேர்த்து கொஞ்சம் காம்பும் எடுத்திருக்கோம். ரொம்ப முத்துனதாக இருந்தால் இலசா இருக்கிற காம்பை மட்டும் போடுங்க. நம்ம வதக்கும் போது தண்ணி எதுவும் இருக்கக்கூடாது, சுத்தமாக ட்ரைன் பண்ணிடணும். என்னடா கடாய் நிறையா இருக்கேன்னு பார்க்குறீங்களா? பார்க்கறதுக்கு தான் இவ்வளோவா இருக்கும், ஆனால் வதங்க வதங்க அது ரொம்பவே சுருங்கிடும். அதனால தான் இந்த பாத்திரத்திலேயே யூஸ் பண்ணுறேன். இந்த வல்லார கீரையில் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் இனிப்பு, புளிப்பு, துவர்ப்புன்னு எல்லா வகையான டேஸ்ட்டும் கலந்துருக்கும். மற்ற கீரையை கம்பேர் பண்ணவும் இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரொம்பவே அதிகம். படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் இது கொடுங்க, ஞாபக சக்தி பயங்கரமாக இம்ப்ரூவ் பண்ணும். கண்டிப்பாக நம்ம குழந்தைங்க 100 out of 100 ஸ்கோர் பண்ணிட்டு வருவாங்க. நம்ம வல்லாரக்கீரையை தினமும் நம்ம உணவில் உபயோகிக்கும் போது ஹீமோகுளோபின் லெவலை இம்ப்ரூவ் பண்ணுறக்கு ஹெல்ப் பண்ணும். நம்ம ரத்த ஓட்டம் சீராக இருக்கும். வல்லாரக்கீரை வதக்கும் போது சட்டி நிறையா இருந்தது, அது வதக்க வதக்க எவ்வளோ சுருங்கிருச்சு பாருங்க. வல்லாரக்கீரை நல்லா வதங்கினா அதோட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நம்ம அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு, நடக்கடலை போடுங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் கொஞ்சமாக எடுத்திருக்கேன், எல்லாமே ஒரு கிண்ணி சைஸு. ஒரே ஒரு கப்பு எள்ளு, எல்லாத்தையுமே நல்லா பொரிய நல்லா வதக்கணும். அப்போ தான் அந்த வல்லாரக்கீரையோட டேஸ்ட் இன்னும் தூக்கலாக காமிக்கும். எல்லாமே வறுத்ததுக்கு அப்புறம் 2 பல்லு பூண்டு சேர்த்து வதக்கிடுங்க. இப்போ இந்த நம்ம வதக்கினது எல்லாமே வல்லாரக்கீரோடவே சேர்த்து வச்சிடணும். இனி அடுத்து கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக தக்காளி, வெங்காயம் நம்ம எதில் வதக்கணுமோ அதே கடாயில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி நல்ல வெங்காயத்தை பொன்னிறமாக வறுத்தரணும். அது கூட தேவையான அளவுக்கு பச்சை மிளகா, தக்காளி நல்லா போட்டு வதக்கிடணும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறம் இந்த வதக்கின வெங்காயம், தக்காளியும் அந்த வல்லார கூடவே சேர்த்திடணும். எல்லாமே ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சர் ஜாரில் அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஃபர்ஸ்ட் ஒரு பல்ஸ் மோடில் சுற்றிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி, சட்னி பதம் வேணும்னா சட்னி பதம், இல்லைனா துவையல் மாதிரி வேணும்னா தண்ணி கம்மியாக ஊற்றி தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கெட்டியாக அரைச்சிக்கணும். வல்லாரையில் இன்னொரு சீக்ரெட் கூட இருக்குது. வாய்ப்புன்னு இருந்தால் வல்லாரை இலைகளை 4-5 வாயில் போட்டு மென்னா வல்லாரக்கீரையில் இருக்கிற சக்தினால் அந்த உமிழ்நீருக்குள்ளே அது மிக்ஸ் ஆகிடும். நம்ம வாய்ப்புனெல்லாம் சீக்கிரமாகவே சரியாயிடும். நான் துவையல் மாதிரி அரைச்சிருக்கேன். இதுக்கு தாளிப்புக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், வரமிளகாய் சின்னதாக கட் பண்ணிக்கோங்க, கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள், இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு இது கூட நான் கருவேப்பிலை சேர்த்த மாட்டேன், ஏன்னா இது ஒரு கீரை வகை. அதனால தான் இப்போ கொதிக்க இருக்கிற தாளிப்பை அந்த துவையல் மேலே எடுத்து ஊற்றி நல்லா கலந்தா ஸ்மெல்லு சும்மா கம்மன்னு இருக்கும். இந்த மாதிரி கீரை வகைகள்லாம் ரொம்ப சிம்பிளாக நம்ம அன்றாட உணவில் நம்ம குழந்தைங்களுக்கு எப்படியாச்சும் இட்லியோட, தோசையோட, பணியாரத்துக்கூட எது வேணால் கொடுக்கலாம். சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். இது வல்லார சட்னினே தெரியாது, ஏன்னா நமக்கு சேர்த்துருக்கிற பொருள் அந்த மாதிரி. உளுந்து, எள்ளு, நடக்கடலை எல்லாம் போடும்போது அந்த வல்லார சட்னிக்கு இன்னும் டேஸ்ட் அதிகமாக காமிக்கும். அதுவும் வெங்காயம், தக்காளியும் நம்ம அது கூட சேர்த்தனால அந்த வல்லாரோட டேஸ்ட்டே நமக்கு தெரியாது. நார்மல் சட்னி மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதுக்கு தோசையோட, அதுவும் நெய் தோசையோட செம்ம காம்பினேஷனாக இருக்கும். சுகன்ஸ் ஹோமில் எப்போவுமே பெரிய தோசை தான், சின்ன தோசைக்கு சான்ஸே இல்லை. ஏன்னா டக்குன்னு சுட்டு எடுத்தோமா நம்ம தோசையை ஒரு தோசை சாப்பிட்டாலே வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். இப்பெல்லாம் மார்க்கெட்டில் சுலபமாக வல்லாரக்கீரை கிடைக்குது. வாரத்தில் ஒரு நாள் வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி துவையலாவோ கூட்டாவோ செஞ்சு கொடுங்க. குழந்தைங்களுக்கு உண்மையாலுமே அது ரொம்ப ரொம்ப ஞாபக சக்திக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த வல்லார துவையலை நம்ம சுடு சாப்பாடோட கொஞ்சம் கீ சேர்த்து அப்படியே பெரட்டி சாப்பிட்டா அதுவும் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணால் இந்த வல்லாரையை சாப்பிட்லாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அது சாப்பிட்றவங்களுக்கு அந்த ஏஜுக்கு ஏற்ற பெனிஃபிட் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ஹெல்த்தி ரெசிபீஸ் அண்ட் கண்டென்ட்ஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் டைம் எடுத்து நம்ம வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.